ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர் மாவட்டத்தில் கெர்சா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் தான் ராஜ்குமார் அவஸ்தி சாவித்ரி தம்பதி வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த கிராமம் ரொம்பவே டெவலப்பான ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரமாக விவசாயம் இருந்திருக்கு. இதனால பக்கத்தில் உள்ள ஊர்ல இருந்து கூட நிறைய பேர் இந்த கிராமத்துக்கு வேலை தேடியும் வந்திருக்காங்க. ராஜ்குமார் அவஸ்தியோட சொந்த ஊர் லக்கிம்பூர் மாவட்டத்தில் இருக்க முல்கான் அப்படிங்கிற கிராமம். அங்கேயும் இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் எல்லாமே இருக்கு. இந்த தம்பதிக்கு மொத்தமாக 3 பசங்க இருக்காங்க. தினேஷ், மனோஜ், மாயானந்த் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சு இந்த தம்பதி அவங்களோட மொத்த பாசத்தையும் காட்டி வளர்த்துட்டு வர்றாங்க. 3 பசங்களும் வளர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பையனான தினேஷ் அவஸ்தியும் 2வது பையனான மனோஜ் அவஸ்தியும் கெர்சா கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பூர்வீக வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் கடைசி பையனான மாயானந்த் அவங்க அப்பா அம்மாவோட முல்கான் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. தினேஷ் சொந்தமாக ட்ரக் வண்டி ஓட்டி அதில் வருமானம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மனோஜ் அந்த ஊரில் இருக்க ஒரு செங்கல் சூளையில் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. தினேஷ்க்கு 40 வயசாகியும் எந்த ஒரு வரனுமே அவருக்கு சரியாக அமையலை. இதனால ராஜ்குமார் சாவித்ரி தம்பதி தங்களோட பையனுக்கு ஒரு கல்யாணம் அமையலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சீதாப்பூர் மாவட்டத்தில் இருக்க லஹார்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் பூனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 30 வயசான பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு வர்றா. இந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்பவே மோசம். ஏன்னா ஊரில் உள்ள பசங்களோட ஊர் சுற்றுறது, லவ்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் யாரையாவது ஒரு பையனோட உறவில் இருக்குதுன்னு எல்லா கெட்ட பழக்கமுமே இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. அதோட இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சனால 30 வயசாகியும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி எதுவுமே அமையலை. தன்னோட பொண்ணு இப்படி இருக்காளேன்னு நினச்சி பூனத்தோட அப்பா ரகுவர் ரொம்பவே கவலையாக இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் தினேஷோட ரிலேட்டிவ்ஸோட வீடு லஹார்பூரில் இருந்திருக்கு. அங்கே ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனப்போ தான் தினேஷ் அவஸ்தி பூனத்தை மீட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் 2 பேருமே யதார்த்தமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பூனம் தினேஷ் பற்றி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 40 வயசாகியும் கல்யாணமாகாமல் இருந்த தினேஷ்க்கும் பூனம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால ஃபோன் நம்பரை வாங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாரு. பூனம் தினேஷ்கிட்ட சொத்து நிலம் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவர் கூட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பூனத்துக்கு ரொம்ப வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறையவே இருந்திருக்கு. பூனம் தன்னோட சொத்துக்கு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி தெரியாத தினேஷும் கண்மூடித்தனமாக அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே இவங்களோட காதல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ தான் தினேஷ் பூனத்தை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறாரு. 2 வீட்டு சைடில் யார்கிட்டையுமே அவங்க சொல்லலை. சரியா ஜனவரி 2023 அன்னைக்கு கோவிலில் வச்சு தாலி கட்டி பூனத்தை தன்னோட மனைவி ஆக்கிக்கிட்டாரு தினேஷ். இந்த கல்யாணம் தினேஷோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதுக்கப்புறமா இதை பற்றி தெரிஞ்சும் யாருமே ஒன்றும் இதை பற்றி சொல்லலை. ஏன் அப்படின்னா தினேஷ்க்கு 40 வயசாகுது, பூனத்துக்கு 30 வயசாகுது. கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட மனைவியான பூனத்தோட கெர்சா கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னோட வீட்டில் தன்னோட மனைவி கூட அவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாரு. கல்யாணமான புதுசில் தினேஷ் பூனத்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. 40 வயசை தாண்டி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே தன்னோட ஒய்ஃபு என்ன கேட்டாலும் உடனே அந்த விஷயத்த நிறைவேற்றியும் வச்சுருக்காரு. இதனால பூனம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. தான் நினச்ச வாழ்க்கை தனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுல அவங்க வேற எதை பற்றியுமே யோசிக்கலை. ஆனால் இந்த சந்தோஷம் வெறும் 1 மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு நீடிச்சிருக்கு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்கிற மாதிரி தினேஷோட நடவடிக்கைகள் 1 மாதத்துக்கு அப்புறமா நிறையவே மாற ஆரம்பிச்சிருக்கு. வேலைக்கு போக ஆரம்பித்த தினேஷ் நைட்டு ரொம்ப லேட்டாக வர ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் அவர் பூனத்தை கண்டுக்கிறதே இல்லை. தன்னோட ஒய்ஃபோட எந்த ஒரு ஆசையையோ உணர்ச்சியையோ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை இந்த தினேஷ். இதனால் பூனம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
சரி வேலைக்கு போறனால தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லி பூனம் தினேஷ் கிட்ட ரொம்பவே அன்பாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தன்னோட ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்கணும், அவளோட ஆசைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதனால பூனம் தன்னோட கணவர் கூட அடிக்கடி சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமான புதுசில் மட்டும் தன்னோட கணவர் தான் எது நினைச்சாலும் வாங்கி கொடுத்தாரு, ஸோ ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருந்தாரு. ஆனால் இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அவர் காதலியே வாங்கிக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் லாரி ஓட்டுறதுனால அவருக்கு குடிப்பழக்கமும் அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு வீட்டுக்கு வர்றப்பயே ஃபுல்லாக போதையில் தான் வர ஆரம்பிச்சிருக்காரு. சில டைம் மதுபாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே வச்சு குடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த பூனம் தினேஷ் கூட குடிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடவும் செய்கிறாங்க. ஆனால் தினேஷ் இது எதையுமே கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இதனால பூனம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 40 வயசான ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு போல. இந்த குடிகாரனால ஒரு நாளும் தன்னோட ஆசையை பூர்த்தி பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தினேஷ் கிட்ட அவங்க எதிர்பார்த்த சுகம் கிடைக்காதனால தன்னோட உணர்ச்சிகளை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட பார்வை அதே வீட்டில் இருந்த தினேஷோட தம்பியான மனோஜ் மேலே விழுது. இந்த கிராமத்து வீட்டில் அண்ணனும் தம்பியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மனோஜ்க்கும் 35 வயசுக்கு மேலே ஆகியும் கல்யாணம் ஆகலை. அண்ணனை மாதிரி இவருக்கு குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. காலையில் வேலைக்கு போனார் அப்படின்னா ஈவினிங் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவார். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பூனம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கணவரான தினேஷை மறந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக மனோஜ் மேலே தான் இருந்திருக்கு. தன்னோட ஆசையை மனோஜ் கிட்ட செயல்கள் மூலமாக தெரியப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அரைகுறை ஆடையில் மனோஜ் முன்னாடி வர்றது, ஒரு ஆணோட காம உணர்வுகளை தூண்டக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பூனம் செய்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே மனோஜ்க்கும் தன்னோட அண்ணி நம்ம கூட உறவு வைக்க தான் ஆசைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த ஈஸியாக இது மூலமாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணி கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் பூனத்தை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போய் பூனத்தோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றவும் செய்கிறாரு. இதனால் இவங்க 2 பேரோட நெருக்கம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. இவங்களோட நெருக்கத்தோட அடுத்த கட்டமாக அண்ணே வீட்டில் இல்லாத டைமில் 2 பேரும் உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் கூட தன்னோட இச்சைகளை தீர்த்துக்கிட்ட பூனம் தினேஷை மறந்தே போயிட்டாங்க. இவங்க 2 பேர்த்தோட இந்த தவறான உறவு பற்றி தினேஷ்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ தெரியவே இல்லை. இதனால் இவங்க 2 பேரும் நினச்ச நேரமெல்லாம் ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட உல்லாசத்தோட உச்சமாக தினேஷ் நைட் டைமில் வீட்டில் இருக்கப்போ கூட மனோஜ் பூனம் கூட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தினேஷ் நைட்டு வீட்டுக்கு வரும்போதே ஃபுல்லாக போதையில் தான் வருவார். இதனால் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எதையுமே கவனிக்காமல் அவர் வந்தமா சாப்பிட்டமா போய் படுத்தமா அப்படின்னு இருந்திருக்காரு. தன்னோட கணவர் தூங்கினதுக்கு அப்புறமா பூனம் மனோஜோட ரூமுக்கு போய் அவர் கூட உல்லாசமாக இருந்துட்டு திரும்பவும் எதுவுமே தெரியாத மாதிரி தன்னோட ரூமுக்கு வந்து தூங்கியிருக்காங்க. இதுதான் ரெகுலராகவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஆரம்பத்தில் எதையுமே கண்டுக்காத தினேஷ் பூனம் தன்னோட உறவு வைக்க கூட மறுக்கிறத பார்த்து ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட எந்த ஒரு தவறான உறவுமே ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? ஏன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் அது வெளியே வந்துதான் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு நாள் மத்தியான டைமில் தினேஷ் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சோம்லால் அப்படிங்கிற பர்சன் மனோஜை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு வர்றாரு. அப்போது பூனமும் மனோஜும் ஹாலில் இருக்கக்கூடிய சோஃபாவில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இதை அவர் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையுமே இந்த சோம்லால் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மனோஜும் பூனத்தோட இந்த தகாத உறவு பற்றி அந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. கடைசியாக இந்த விஷயம் தினேஷோட காதுக்கும் வருது. உடனே தன்னோட வைஃபான பூனம் கிட்ட வந்து ஊரில் இருக்க எல்லாரும் சொல்கிறது உண்மையா, உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. தன்னோட கணவருக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினச்ச பூனம் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. இதை கேட்ட தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நீ நடிக்காத, ஊரில் உள்ளவங்களாம் பொய் சொல்லலை,
இங்கே அதுதான் நடக்குது. நீ உண்மையை மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூனத்தை ரொம்பவே மிரட்டுறாரு. அதுக்கப்புறமா அடிக்கவும் செய்கிறாரு. பூனம் என்ன பண்ணுறாங்கன்னா தினேஷோட காலில் விழுந்து, நான் இனிமே இந்த மனோஜ் கூட எந்த தொடர்புமே வச்சுக்க மாட்டேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் தம்பியான மனோஜும் தன்னோட அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி அவரோட காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நான் தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணிட்டேன், இனிமே அண்ணி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாறி மாறி அழுது மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்த தினேஷ், ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வேகத்தில் தான் தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ மன்னிப்பு கேட்டனால நம்ம இவங்கள மன்னிச்சு விட்டுறலாம், இனிமே திருந்தி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி விட்டுறாரு. உண்மை தெரிஞ்சனால 2 பேரும் திருந்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. தினேஷ்க்கு தெரியாமல் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ 2 பேரும் உறவு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவுமே கொஞ்ச நாளில் தினேஷ்க்கு தெரிய வருது. இதுக்கு மேலே இவளை தனியாக விட்டோம் அப்படின்னா நம்மளோட மானத்தை கப்பலேற்றிடுவா, ஸோ அதனால இவ மேலே ஒரு கண் இருக்கணும், இவளை கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூனத்தை ரொம்பவே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால முன்ன மாதிரி தன்னோட அண்ணி கூட மனோஜால உல்லாசமாக இருக்க முடியல. அப்போ தான் நைட் டைமில் தினேஷ் ஃபுல்லாக சுயநினைவே இல்லாமல் குடிச்சிட்டு வர்ற நாளில் 2 பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் பூனம் மனோஜ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ நாள் தான் இப்படி நம்ம பயந்து பயந்து 2 பேரும் இருக்குது, தினேஷ் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியாது, தினேஷ் இல்லை அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ நினச்சாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட அண்ணி சொன்னதை கேட்ட மனோஜ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அண்ணனோட முடிவுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி பூனத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 26, 2024 அன்னைக்கு கெர்சா கிராமத்தை சேர்ந்த சில பேர் மனோஜ் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு குளத்துல ஒரு சாக்கு மூட்டையை குச்சியால் உள்ளே தள்ளிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவன் எதுக்கு இந்த சாக்கு மூட்டையை குளத்துல உள்ளே அமுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க போகிறத பார்த்ததும் மனோஜ் அங்கே இருந்து தப்பிச்சு ஓடிறாரு. அந்த சில பேர் அந்த சாக்கு மூட்டையை நோட் பண்ணுறாங்க. அந்த சாக்கு மூட்டை ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருக்குது. இதனால் அவங்க பயந்துக்கிட்டு இது ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவருக்கு இதை பற்றி தகவல் கொடுக்குறாங்க. இந்த விஷயமும் ஊர் ஃபுல்லாக பரவுது. எல்லாருமே அந்த குளத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் தலைவர் பிதானு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்சிடெண்ட் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்ததும் அந்த சாக்கு மூட்டையை வெளியில் எடுத்து பார்க்குறப்ப தான் அதுக்குள்ள தினேஷ் கொடூரமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. உடனே இந்த கொலையை மனோஜ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் அவர் அந்த குளத்துக்கிட்ட பார்த்த எல்லாருமே இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு போகிறப்ப தான் அந்த வீட்டில் மனோஜும் பூனமும் வீட்டை பூட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருக்காங்க. இதனால் போலீஸ் அந்த வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு ரூமில் இரத்தக்கரையாக நிறைய இடத்துல இருந்திருக்கு. அதோட கத்தி, துணி, இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. இதிலிருந்தே போலீஸ்க்கு இந்த கொலையை மனோஜும் பூனம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணுறாங்க. அடுத்ததாக தினேஷோட கொலை பற்றி அவரோட கடைசி தம்பியான மாயானந்துக்கு தகவல் கொடுத்து கிராமத்துக்கு வர சொல்லியும் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடந்த இடத்த போலீஸில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஆய்வு செய்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் தினேஷ் அவஸ்தியோட ஃபேமிலி பற்றியும் விசாரிக்கிறாங்க. அதில் எல்லாருமே சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பூனத்துக்கும் மனோஜ்க்கும் கல்யாணத்தை தாண்டின தவறான உறவு இருந்துச்சு அப்படின்ற விஷயந்தான். விசாரணைக்கு அப்புறமா தினேஷோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக கான்பூரில் இருக்க லாலா லஜ்பர் ராய் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் பிதானு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மாயானந்த் இறந்தது தன்னோட மூத்த அண்ணனான தினேஷ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் மனோஜ் பூனம் பேரில் கொலை மற்றும் சடலத்தை மறைச்சதுக்கான செக்ஷன்ஸ்க்கு கீழே கேஸை ஃபைல் பண்ணி அவங்களோட விசாரணையையும் தேடுதலையும் விரிவுபடுத்துகிறாங்க. பூனம் மனோஜோட ரிலேட்டிவ்ஸோட வீடுகள்லையும் போய் தேடுறாங்க. சீதாப்பூர், விஷ்வன், லக்பூர், சித்ரகூட் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் போயிட்டு இன்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே இந்த பூனம் மனோஜ் பற்றி எந்த ஒரு விஷயமுமே தெரியல.
அவங்களோட கரெக்டான லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் மனோஜ் பூனத்தோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. ஆனால் அது கடைசியாக அவங்களோட ஊர்லேயே சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது தான் தெரிய வருது. ஸோ அதனால போலீஸ்க்கு இந்த கேஸில் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்படியே 3 மாதம் போகுது. போலீஸ்க்கு எந்த தகவலுமே கிடைக்கல. இதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குற்றவாளிகள் பற்றி தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா 25,000 ரூபா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதை அறிவித்ததுக்கு அப்புறமாவது இந்த பூனம் மனோஜ் பற்றி தகவல் கிடைக்கும்னு பார்த்தா எந்த பக்கமுமே தகவல் கிடைக்கல. ஏன்னா பூனமும் மனோஜும் அவங்க 2 பேரோட ஃபோனுமே ஆன் பண்ணவே இல்லை. போலீஸ் சைட்லேயும் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பூனம் மனோஜ் எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியே ஒரு 6 மாதம் போகுது. சரியா நவம்பர் 5, 2024 அன்னைக்கு மனோஜோட மொபைல் ஆன் ஆகுது. அப்போது அதோட லொக்கேஷன் மத்திய பிரதேசத்தில் இருக்க சத்தப்பூரில் உள்ள பாகேஷ்வர் தாம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தோட லொக்கேஷனை காட்டுது. அப்போது இவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கூட அவரோட டீமு அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அந்த ஏரியாவில் மஃப்டியில் போலீஸ் மனோஜ் பூனம் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 3 நாள் ஸ்டே பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி இருந்த டீ கடையில் மனோஜ் பூனம் 2 பேரையும் பார்த்து அதே இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரையும் பிதானு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே நடந்த என்கொயரி அப்போ ஆரம்பத்தில் இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு தான் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ்க்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா தப்பு செஞ்சனால தான் நீங்கள் 2 பேரும் ஓடி போயிருக்கீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் குற்றத்தை மறைக்கிறதுக்காக என்ன விஷயம் வேணாலும் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சிறப்பு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில் நாங்கள் தான் தினேஷை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்குமே நைட்டு தினேஷ் ஃபுல்லாக குடிச்சிட்டு நல்ல போதையில் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. எப்பவும் போல் அவர் போயிட்டு அவரோட ரூமில் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்ச பூனம் மனோஜோட ரூமுக்கு போயிட்டு 2 பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்த தினேஷ் திடீர்னு எழும்பி வந்து தன்னோட தம்பியான மனோஜ் ரூமுக்கு வந்திருக்காரு. அங்கே தன்னோட மனைவியும் மனோஜும் உல்லாசமாக இருந்ததை பார்த்ததும் அவருக்கு கோவத்தில் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல. சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியான பூனத்தை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மனோஜ்க்கு தன்னோட அண்ணனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பூனம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கொலை பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்த கத்தியை போயிட்டு கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தினேஷை பயங்கரமாக குத்துறாங்க. இதில் அவர் சம்பவ இடத்துலையே துடிச்சு இறந்து போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு சாக்கு மூட்டையில் தினேஷோட பாடியை போட்டு மூட்டை மாதிரி கட்டுறாங்க. வீட்டில் இருந்த ரத்தக்கரையெல்லாம் பூனம் நிறைய கிளாத்தெல்லாம் கொண்டு வந்து க்ளீனும் பண்ணுறாங்க. நைட்டோட நைட்டாக இந்த பாடியை நம்ம குளத்துல கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா குளத்துக்குள்ளே அது மூழ்கிரும். ஸோ அதனால் யாருமே இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி 2 பேரும் அவங்களோட பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய் அந்த குளத்துல வீசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையிலையும் மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு தன்னோட அண்ணனோட பாடியை போட்ட அந்த மூட்டை மிதந்துக்கிட்டு இருக்கா இல்லை தண்ணிக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்போ அவர் நினச்ச மாதிரியே அந்த மூட்டை தண்ணிக்கு மேலே தான் மிதந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குச்சியை எடுத்து அந்த மூட்டையை தண்ணிக்குள்ளே அழுத்தியிருக்காரு. இவர் அதை அழுத்திக்கிட்டு இருக்கும்போது தான் சில பேர் இந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலேருந்து ஓடி வந்து தன்னோட வீட்டில் இருந்த பூனத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஊர்லேருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. 6 மாதமாக போலீஸ் இவங்களை பிடிக்காதனால இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமே எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நினச்சி தான் மனோஜ் அவரோட ஃபோனை ஆன் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் யார்கிட்டயோ பேசுகிறப்ப தான் போலீஸ் அவங்களோட லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தினேஷை 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணாங்க அப்படின்றது இவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேயே கன்ஃபார்ம் ஆனனால போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் கான்பூரில் இருக்க நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்க சிறையில் தனித்தனியாக அடைக்கிறாங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வயசு கடந்து கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை.
கணவன் மனைவிக்கிடையில இருக்க வேண்டிய தாம்பத்தியம் நல்லா இருந்துச்சுன்னா இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கு. தவறு செய்கிறவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க திருந்தி நல்லவங்களா வாழ்வாங்களா அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இது போன்ற காம உணர்வுகளுக்காக தப்பு செய்யக்கூடிய நிறைய பேர் திருந்த நினைச்சாலுமே அவங்களோட அந்த பழக்கம் அதை செய்ய விடுறதில்ல. கடைசியா நிலையில்லாத சந்தோஷத்துக்காக உண்மையான உறவுகளை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. அது எல்லாமே கடைசியா ஒரு கிரைம்ல தான் போய் முடியுது. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் கிரைம் சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.